ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்மளோட மேசம் ராசிக்காரங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒரு பொழுதும் இவங்க செய்ய மாட்டாங்க. இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை திறக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேசம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. குறிப்பாக மேசம் ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு யோகம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பொருளாதார மேம்பாடுகள் குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. நிச்சயமா இந்த சுக்கிரனின் பயிற்சி உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகளை ஏற்படுத்துங்க. அதுல துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. மேசம் ராசியின் பொதுவான குணங்கள் தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இவங்க இருப்பாங்க. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால மேசம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வெற்றி தரும் காலமா இருக்கும். சனி பகவானை கண்டு பயந்தவங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று சனி பகவானுடன் சேர்றதுனால எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கும். மேசம் ராசிக்காரர்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றவும் லட்சியங்களை அடையவும் இது சரியான நேரமா இருக்கு. சுக்கிரன் லாபஸ்தான அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறதுனால வருமானம், குடும்பம், பணம், சொத்துக்கள் பெருகும். 7ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால பொதுமக்கள், நண்பர்கள், கணவன், மனைவி ஆகியோருடனான உறவுகள் மேம்பட போகுது. சனி பகவான் சரி இல்லாததுனால ஏற்படும் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், கால்வலி, வேலை இல்லாமை, சகோதர உறவில் விரிசல், வழக்குகள் போன்றவற்றை மேசம் ராசிக்காரர்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனா சனி வக்ர நிவர்த்தி அடைந்து சுக்கிரனுடன் இணைகிறதுனால இது யோகமான காலமாக உங்களுக்கு மாறப்போகுது. உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க. மகாலட்சுமி யோகத்துல இருக்கிறதுனால மேசம் ராசிக்காரங்க என்ன கேட்டாலும் நிச்சயமா கிடைக்கும். சுக்கிர திசை வந்தா சொகுசு காரு, பங்களா வீடு போன்ற வசதிகள் பெருகும். வெளிநாடு செல்லும் யோகம், வேலை வாய்ப்புகளில் உயர்வு, அரசாங்க வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனைகள் தீருதல், வீடு மனை வாங்கும் யோகம், பல நன்மைகள் நடக்குங்க. மருத்துவம், கலை, அரசியல் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமா இருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரனுடைய கிரக பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க.
நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய கிரக பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதற்கும் பயப்படாம தைரியமா இருக்கணுங்க. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். வீடு கட்ட, இடம் வாங்க, பணம் சேமிக்க இது சரியான நேரமா இருக்கு. பண வருமானம், கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, கலைத்துறை போன்ற துறைகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு கடன், பகை, வேலை பிரச்சனைகள் நீங்கி நல்ல யோகம் வரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈஸ்வரனும் மகாலட்சுமியும் துணை இருப்பாங்க. பணம், வருமானம், லாபமெல்லாம் பெருகுங்க. வேலை, தொழில், கடன், பகை பிரச்சனைகள் நீங்க போகுது. வெளிநாடு செல்லும் யோகம், வீடு கட்டும் யோகம், சொகுசு காரு, பங்களா வாங்கும் யோகம் உண்டாகும். கமிஷன், வியாபாரம், கலைத்துறை, கம்ப்யூட்டர் துறை, உணவகம் போன்ற துறைகள்ல சிறப்பான வளர்ச்சி இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய கிரக பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு உள்ளவர்களா இருப்பாங்க. சுக்கிரன் சரியா இருந்தா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். தலைமை பதவி கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம், பணம், நகை சேமிப்பெல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். 7 சனி வந்தாலும் எந்த பாதிப்பும் இருக்காது. படிப்பு, தொழில், உத்தியோகம் எல்லாவற்றிலும் சிறப்பான யோகம் உண்டாகுங்க. சுக்கிரனின் கிரக பெயர்ச்சி லாபஸ்தான அதிபதியுடன் சேரதுனால மிக பெரிய லாபத்தை நீங்க அடைய போறீங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரிய பகவான் இருக்காரு. தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க.
பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.